இது இன்று நாங்கள் வத்தலை என்ற இடத்தை நோக்கிய பயணம். அதன் இடத்தில் கழனி கங்கை அந்த ஆற்றை கடந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறோம். அழகான காட்சிகளை காணப்படுகிறது. மக்கள் சிறந்து வாழும் இடமாகவும் மிகவும் ஆக்டிவாகவும் காணப்படுவது ஒரு சிறப்பு அம்சமாக செயல்படுத்துவார்கள். நல்ல ஒரு நான் இந்த இடத்துக்கு முந்தி வந்தீர்கள். நீங்கள் யாராவது இங்கு முதலில் வந்திருந்தால் இந்த இடத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போடும்போது அது அழகாக இருக்கும். இதிலே வித்தியாசமான அதாவது நாங்கள் கேரள அப்படியே நடக்கிறது இப்படியான போட்டு பார்க்க யோசிப்போம். இது கொழும்பிலேயே ரொம்ப அழகாக இருக்கிற ரெண்டு பக்கமும் சின்ன போட்டை வச்சு ஏறினோம். ஆனால் கூடுதலாக இது வந்து மீன்பிடி தொகைகளுக்காக பயன்படுத்தப்படுது. குட்டி பாலம் ஒன்று இருக்குது. அதுக்கு பாலத்துக்கு இந்தியாலையும் இப்படியான சின்ன லேக் பெரிய ஒரு இடம் உண்டு. இதில் வந்து உண்மையாக வந்து நம் கேரளத்தில் செய்த மாதிரி வேலைக்கு ஹவுஸ் போட் மாதிரி செய்திருந்தாங்க. இது வந்து நிச்சயமாக ஒரு மீன்பிடி வண்ணங்கள் தான் கூடுதலாக இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் ஃபியூல் அடிக்க போகிறோம். இங்கே வந்து நம்பர் ஃபியூல் ஸ்டேஷன்ஸ் வந்து சரியான பெருசு, அதிக அளவு வாகனங்கள் காணப்படுறபடியாக இருக்கும். இந்த பெட்ரோலின் விலை வந்து 117 குறைவாகத்தான் தரப்படுகிறது. சிரியாவில் இருக்கும் பொழுது எங்களுக்கு விலை குறைவாக இருக்குது. எனக்கு இது ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. நான் இப்படியே இடத்த முந்தி வந்தில்லை. கனகாலம் இருந்திருக்கேன். இப்படி ஒரு அழகான இடம் இருக்குது. ஒரு கேனல் இருக்குது. இது இருக்கிற மேன்மேட் கேனல் நிறைய இருக்குது. இதை பற்றி எங்களுக்கு எனக்கு தெரியல. நிச்சயமாக ஒரு மேன்மேட் கேனலாக இருக்கும். ரெண்டு பக்கமும் கோப்படிக்கால போட்டுகளில் பார்த்து போகக்கூடிய மாதிரி போட்டுக்கு நம்ம இது வந்து பெரிய கழனி கங்கை பிரகாரோட கடலோடு இணைக்கப்பட்டிருக்கு. இது என்டர்டெயின்மெண்ட் ஏரியாவாக செய்தால் நல்ல வடிவாக இருக்கும். அதுக்காக இறக்கி தெரியல போட செய்யலாம். இப்பொழுது நாங்கள் வத்தலை நோக்கிய பயணம். வத்தலை நான் முந்தி இங்கே இருக்கையில் விரையில் இருந்ததாக சொல்லலாம். கனகாலம் இருந்தாலும் எங்களுடைய இளமானது கொட்டையினால் இருந்தது. ஆனால் இப்படி வத்தலை சொல்லி ஆக்கள் கடந்துக்கிற மருதான ரோடு, இங்கேயும் மருதான ரோடு. நான் வத்தலைக்கு வந்தில்லை. இதில் வத்தலை ஒன்று காரணம் அந்த காலத்தில் போலீஸ் பாதுகாப்பு ஒரு கிறிஸ்துராஜா மாவட்டத்தை இதுதான் என்னுடைய நண்பன் விஜயானந்தன் அவர்கள் இங்கே இருக்கிறார். அவரை நோக்கிய ஒரு பயணமாக இருக்கிறது. அவருடைய
வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இல்லைங்க இங்கே பார்த்தீங்களா, இது நாங்கள் ஊரில் யாழ்ப்பாணத்தில் நின்ற மாதிரி இருக்குது. நல்ல பம்பு இருக்கு. விஜயானந்தன் வீட்டை நிற்கிறோம். இங்கே நிற்கிற விஜயானந்தன் பார்க்க அவர் இங்கே ஒரு வத்தலை என்ற இடத்துல நிற்கிறோம். நண்பன் விஜயானந்தன். வணக்கம் விஜயானந்தன். உண்மையிலே சந்தோஷம் நீங்களே அன்றைக்கு இங்கே பிடிச்சு பார்த்தேன். குடிக்குடியா இது பம்பை போட்டு டேங்கி ஒவ்வொரு டேங்கி போடுவீங்கன்னா நல்ல சிஸ்டம். அந்த பம்பு வந்து நல்ல பம்பு வந்து இது ஈஸியாக இது பண்ணுறது சிம்பிளாக வந்து ஹைட்ரோலிக்கில் வேறு செய்கிற மாதிரி கிடையாது. நல்லா செய்யலாம். நல்ல ஒரு டிசைன் உண்டு பம்பு. நம்ம சின்ன பிள்ளை கூட எப்படி செய்யும்போது தண்ணி வரக்கூடியாது. இது உங்களுக்கு 25 யூனிட் எக்ஸ்பென்சிவ். அப்புறம் இந்த ஓட்டர் தான் இதில் இருந்து நீங்கள் பம்ப் போட்டுக்கிறீங்க. இது வந்து ஒரே இடத்துலேருந்து வருது. அந்த கிணத்துக்கு தான் இந்த பம்ப். இந்த பம்பும் இது மெக்கானிக்கல். இது இந்த பம்ப் என்ன வேணும்? இது அப்போ வாங்கினது 7,000. இப்போ இவங்க அந்த அது அங்கே பைப் லைன் தண்ணி இது டேங்க்கு ஏற்றலாம். இதை க்ளோஸ் பண்ணிட்டு மேலுக்கு அடிக்க டேங்க் வரும். அது நல்ல பவர் ஹைட்ரோல் நல்ல சிம்பிளாக க்ளோஸ் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டு அந்த டேங்க்கு அடிக்கலாம். இது எவ்வளோ ஆழம் இருக்குது இதில்? இதோ கிணறு 35 feet. அங்கே இருக்கு 35 feet. கிணறு அங்கே இருக்கு. கிணறு இதெல்லாம் இருக்கும். இந்த இருக்கு. அதுக்கு தானே இப்படி லைன் எடுத்துருக்கு. அட பம்ப் அதில் வச்சுக்கிறீங்க. கிணறு இங்கே இருக்கு. ரெண்டு லைன் கொண்டு போட்டு பம்பு கொண்டு அப்போ அது இங்கே இருந்து அடிக்குது. இதில் 35-40 feet இருக்கு. இங்கே பார்த்தீங்களா, கிணறு இங்கே இருக்குது, பம்பு அங்கே இருக்குது. வளமையாக வந்து அது மேலே ரைட் எபோவ் வைக்கிறவங்களே என்ன இது வடிவாக இருக்குது. அது வடிவாக இருக்குது. நம்ம வந்து இதில் போட்டு அது என்ன ஒரு வடிவு ஏண்டா வடிவான பம்பு இல்லை. அது பம்பு வந்து அது குப்பை பம்பு இல்லை தானே. அது ஒரு கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்குது. பார்க்க ஒரு சின்ன ஒரு வடிவு இருக்குது. அதில் அது ஒழிக்க வேண்டிய தேவையில்லை. அது அந்த பம்மே ஒரு வீட்டுக்கு ஒரு தனி அழகாக கொடுக்குது. எவ்வளோ காலமாக விஜயானந்தன் இந்த வீட்டை இருக்கிறீங்க? 95 இருக்கிறீங்க. 90 இங்கே வந்துட்டேன். அப்புறம் ரெண்ட் எடுத்துடுதுங்க. டியூஷன் கூட டியூஷன் சென்டர் முன்னுக்கு இருக்கு. என்னென்ன டியூஷன் அங்கே எல்லா பாடமும் கொடுப்பீங்க? ஒரு டீச்சர்ஸ் வச்சுக்கிறீங்க? எத்தனை ஸ்டூடெண்ட்? எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்டூடெண்ட் வந்து கொரோனாக்கு மேலே 200 இருந்தது. அது கொஞ்சம் குறைஞ்சி இப்போ 150 வந்துச்சு. 150 இஸ் a big number என்ன? 150 நீங்கள் மட்டும் இருக்கு. வெரி குட். நாங்கள் போய் பார்ப்போம். இது வந்து ஒரு நோத்ரூ ரோட் மாதிரி இருக்கு. இவர் சொல்கிறாங்கண்டா இதில் முழுக்க தமிழாக்கலாம். கிட்டத்தட்ட 90% தமிழாக்கள் இருக்கிறோம். இங்கே டியூஷன் நடக்குது. கிளாஸ் சேஜ் அகாடமின்னு சொல்லி நல்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுத்தாக்கள் இந்த பெயர்கள் போட்டுக்கிறார் பாருங்க. 5A2B, பாலேந்திரன், ஜோசப், 3A1B, ராஜேந்திரன், அபிஷா எல்லோரும் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துக்கணும். வாழ்த்துக்கள். The best results of our 2023 O-level batch. O-level batch with a tutory Sage Academy ன்னு வச்சுக்கிறார். விஜயானந்தன் இடம் இது கண்டு. இது டேங்க் வாட்டர் டேங்கும் வச்சுக்கிறீங்க என்ன? தனி வாட்டர் டேங்க் வச்சுக்கிறார். நைஸ். ஜல முழுக்க இது வருங்க. பின்னுக்கு பேக்யார்ட். இங்கே ஒரு வாட்டர் டேங்க். விஜயானந்தன் எனக்கு சமையல் திறந்து பார்ப்போம். வா பார்த்தீங்களா, இன்றைக்கு மரக்கறி. வெள்ளிக்கிழமை இந்த பாருங்க, ரசம், பருப்பு, பீட்ரூட், கிழங்கு, அப்படம். இது பார்க்க எல்லாம் வந்து மாதிரி சாப்பாடு.
இது சமைச்சிட்டு இது சேவிங்ஸ். அதில் வாங்கி வச்சுக்கிறாரா? எனக்கு நல்லா விருப்பம். அப்படி இந்த சட்டி பானையில் வச்சு சாப்பிட ஒரு டேஸ்ட் இருக்கும். சாப்பிடுவோம். இது பார்த்தீங்களா கிராஜுவேஷன் ஃபோட்டோஸ் எல்லோரும் நிற்கணும். விஜயானந்தன் பிள்ளைகள் எல்லாம் நிற்கணும். உண்மையிலே விஜயானந்தனுக்கு தேங்க் பண்ணணும். நான் இந்த இடத்த கொழும்புல வந்து இருந்தாலும் இங்கே விரையில் நண்பர்களுக்கு விஜயானந்தனை தெரியும். நாங்கள் எல்லோரும் ஒன்றாத்தான் இந்த ஹோட்டலில் போய் இந்த ஸ்டூடியோவை படம் எடுத்து நாங்கள் ஞாபகம் இருக்குது. இங்கே கிராஜுவேஷன் ஃபோட்டோ இருக்குது. அவட்ட மகளின் மகன்டே மகளின்டே அவட்ட டியூட்டர் இருக்குது முன்னுக்கு. அதையும் போய் பார்ப்போம். கேர்ள்ஸ் பெஸ்ட் டீச்சர்னு சொல்லி பிள்ளைகள் அஜந்தா டீச்சருக்கு கொடுத்துருக்கணும் வாழ்த்து. மடல் உண்மையிலே கல்வி கற்பிப்பதுன்றது ஒரு பெரிய ஒரு தொண்டு. அந்த தொண்டு சிறப்பாக இங்கே வத்தலை என்ற இடத்தை செய்து கொண்டிருக்கணும். குடும்பமாக மகளும் ஒரு டீச்சராக வந்திருக்கிறா. பாராட்டுக்கள். வாங்க நாங்கள் சாப்பிட்டுட்டு போய் மிச்சத்தை பார்ப்போம். நீங்களும் போயிருங்கோ. நான் சாப்பிட்டு பார்த்தீங்களா வாழையில் சாப்பாடு சாப்பிடுவோம். முதல்ல இருந்து பார்ப்போம். டீச்சர்ஸ் கவரவைப்பு நடந்திருந்தது. டீச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க. படம் போட்டோ எதிர்பாராத விதமாக 2025 முதலாவது வகுப்பு ஆரம்ப நாளில் வந்து பிரதம விருந்தினராக திரு ஸ்ரீதரன் அவர்கள். அவரை பற்றி நான் கொஞ்சம் தெரிவிக்க வேண்டும் என்னன்னு சொன்னால், மெலதனியா யூனிவர்சிட்டி மெலதனியா யூனிவர்சிட்டியில் பொருளியல் கல்வியை முடித்துக்கொண்டு தற்சமயம் வந்து ஆஸ்திரேலியாவில் வசித்து கொண்டிருக்கிறார். அதோட வந்து அவர் வந்து அந்த ரேடியோ எஃப்எம் ஒன்றையும் அதில் வந்து தெரியும் இந்த நிறுவனத்தின் முகாமையாளர் விஜயானந்தன் அவர்கள் கடந்த வருடம் இங்கே போயிருந்தவர், ஆஸ்திரேலியா போயிருந்தீங்கல்ல, அதுக்கு பேட்டியும் ஸ்ரீதரன் இருக்கிறவர். அடுத்து அந்த பேட்டியை நான் கூடியளவு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுனா பார்த்துருக்கீங்க. இந்த சார் தான் அதை எடுத்தவர். ஒரு கல்வி மாநில இடத்துல முதலாவது நாள் ஒரு கல்வி மாநில மாநிலத்தில் மிகவும் சந்தோஷப்பட்டிருக்கோம். அவர் தன்னுடைய அனுபவங்களையும் அவர்கள் படித்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் முதல் கல்வியில் உள்ள மாற்றங்கள், எமது நாடு ஸ்ரீலங்காவிலையும் ஆஸ்திரேலியாவிலையும் ஆஸ்திரேலியாவோட வளர்ந்த நாடுகளிலையும் கல்வியில் உள்ள மாற்றங்கள், நீங்கள் எப்படி உங்களை வளர்த்து கொள்ளணுங்கிற விஷயங்களையும் உங்களுக்கு உரையில் தெரிவித்தார். ஆரம்பத்திலே எல்லோருக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று என்னை இங்கு வரவழைத்து மத்திய போக்குவரத்தின் கல்வி உங்கள் அனைவருக்கும்
ஒரு சீட்டுரை ஆட்சி கேட்டுள்ளார்கள். நான் பெருசாக அதுக்கு பிரத்யாவனாகவும் எனக்கு தெரிந்த அளவில் ஓரளவுக்கு உங்களுக்கு சில புத்திமொழிகளையும் உண்மைகளை கூறும் பொழுது விஜயானந்தன் அவர்கள் மூலமாகவே பல விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். வாழ்க்கையில் எவ்வாறு முன்னேற்றம் அடைவது, வாழ்க்கையில் எவ்வாறு நாங்கள் ஒரு சிறந்த கல்விமானாக இருப்பது என்பதை பற்றி கற்றுக்கொள்ள முடியாது. நான் அவரோட பிரதமிய பல்கலைக்கழகத்தில் சின்னங்களுக்கு நாங்கள் நண்பராக இருந்தார்கள். கஷ்டங்கள் எவ்வாறு இந்த ஒரு நல்ல நிலையில் வந்தால் என்பது பற்றி உங்கள் எல்லாருக்கும் எனது அன்பான புத்தாண்டு திருவிழா நான் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் ஆசிரியர்களுக்கும் அவருடைய இந்த கல்வி நிறுவனத்தை முன்னிலை நடத்தும் அதிபர் அவர்களுக்கும் விஜயானந்தன் அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களை விளைவருகிறது. அதாவது ஒரு கிராமத்துக்கு அவர்கள் இந்த கிராமத்துக்கு இந்த அவருக்கு வந்தது 1990 பிற்பாடு தான் வந்திருந்தாங்க. அப்படி வந்திருந்து இந்த கல்வி மாணவர்களுக்கு வழங்கி அவர்களை ஒரு பெரிய ஒரு கொடை நான் கொஞ்சம் போலியாக நிற்கிறேன். நீங்கள் இங்கே போங்க அண்டி நிற்பா சந்தர்ப்பம் கிடைக்காது. நீங்கள் கற்ற அறிவை மற்றவர்களுக்கு புகட்டுவது என்ன மப்படி முடியலையா மற்றவர்களுக்கு கொடுப்பது. அது நாங்கள் எல்லா காரணங்களும் லீலாக்கா வந்திருக்கிறேன் பேசுகிறேன். நீங்கள் இன்னும் அப்போ நீங்கள் கற்றுக்கொள்வீங்க, பல விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. ஒரு 6 மணி கூட வரீங்களா? 6 மணி நானும் இங்கே நிற்கிறேன். ஒரு மீட்டிங் நிற்கிறேன். அங்கு மிகவும் கஷ்டப்பட்டு யாழ் மாவட்டத்திலிருந்து பல்கலைக்கழகத்தில் தெரிவாக என்பது மிகவும் சிக்கலான சரியான 5 மார்க்ஸ் எடுப்போம். இதெல்லாம் ஒரு பெரிய போராட்டங்களுக்குள்ளால கொஞ்சம் அது அந்த நேரத்தில் யுத்தம் கடுபடியும் இருக்கிறது. நீங்கள் கழிப்பட மாட்டீங்க. அப்படியா நடத்த அவர்கள் படித்து வந்து வாழ்க்கை சேதங்கள் அவர் சொல்லாத அவர் சில விஷயங்களை வந்து கண்டிப்பா படிக்கல. அப்ப யாழ்ப்பாணத்துல வந்து சில விஷயங்கள் சரியான தட்டுப்பாடு, சில மண்ணெண்ணெய் கூட இருக்காங்க, அல்லது எலக்ட்ரிக் கரண்ட் இருக்காங்க. இவர் என்ன செய்வார், இங்க இருந்து கண்டிலிருந்து செல்லும் பொழுது ஒரு சில ஒரு விஷயம் வாங்கி விற்பனை செய்து அது பிறகு ஒரு வருமானம் கிடைத்துதான் படிக்கூடியார்கள். அவ்வாறு முகம் கொடுத்துதான் இவ்வாறு ஒரு சிறந்த ஒரு கல்விமானாகவும் பெரிய ஒரு இலங்கையில் பெட்ரோலியத்தை விற்கக்கூடிய ஒரு விற்பனை நிறுவனம், அந்த நிறுவனத்தில் ஒரு முகாமையாளராக இருந்திருக்கார். அந்த அதைக்கு அவருடைய மனைவியாரும் அதுக்கு ஒத்துழைப்பாக இருந்து பிள்ளைகளையும் மிகவும் சிறப்பாக வளர்ந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு இப்படியான ஒரு கிராமத்துக்கு வந்து உங்களை போன்ற பல மாணவர்களுக்கு நல்ல கல்வி அறிவை புகட்ட வேண்டும் என்பதில் மிகவும் மும்முரமாக இருந்து உங்களை எல்லோரும் பார்க்க சந்தோஷமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் கல்வியும் இப்பொழுது பல்வேறு விதமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது. அதுக்கு ஈடு கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறனால இப்போ ஏஐ டெக்னாலஜின்னு வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. கம்ப்யூட்டர்ஸில் விஷயங்களை படித்தவர் அவ்வாறு தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டு போகிறார். அந்த தொழில்நுட்பத்தோட போட்டி போட்டு இலங்கை மட்டுமல்லாமல் இலங்கையில் உள்ள மாணவர்களுடன் போட்டி போடுவதோடு மட்டுமில்லாமல் உலகளாவிய ரீதியில் பல்வேறு முன்னேற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாருமே அந்த மார்க்கெட்டுக்கு அந்த சந்தைக்கு ஒரு போட்டி போட வேண்டிய தேவை இருக்கிறது. இங்கு நாங்கள் இந்த மெக்கோனில் சின்ன விஷயங்களை படித்தாலும் அத்தனையும் நீங்கள் கற்றுக்கொண்டு அதோட ஸ்போர்ட்ஸ் மற்றும் கலை ஸ்கில்ஸை வளர்த்து கொண்டு போவதன் மூலம் உலகில் உள்ள சந்தையில் போட்டி போட வேண்டிய தேவை இருக்குது. இங்கு பார்த்தீங்கன்னா கல்வி நாங்கள் இப்போ எங்களுக்குள்ள மட்டும் போட்டி இல்லாமல் குளோபலில் உள்ள மார்க்கெட்டிங் வந்து கணக்கு பெரிய ஒரு அளவில் போய்ட்டு இருக்கலாம், இன்டர்நேஷனல் அளவு போய்ட்டு இருக்கு. அதுக்கு எங்களை தயார்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. பல்கலைக்கழகங்களில் இப்பொழுது அதைத்தான் படிக்கிறார்கள். முந்தியெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் இன்ஜினியரிங் மெடிசன் ஒரு 4-5 ஃபேக்கல்டிஸ் தான் இருக்குது. இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது விஷயங்களே கற்றுக்கொள்ளக்கூடியதாக. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இதில் உள்ள ஒவ்வொருத்தருக்குமே எல்லோருக்கும் வாழ்க்கையில் நிறைய சந்தர்ப்பம் இருக்கிறது. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி சிறந்த ஒரு மாணவராக பல்கலைக்கழகம் சென்று பல்கலைக்கழகம் செல்லக்கூடியவர்கள் பல்கலைக்கழகம் அதுக்கு கொண்டாடி பல்கலைக்கழகம் போராட்டி அதுக்கு பிறகு டிப்ளோமாஸ் அப்படி நிறைய கற்கை நெறிகள் இருக்கின்றன. அவற்றை கற்றுக்கொள்வதன் மூலம் வாழ்க்கையில் தொடர்ந்து பல முன்னேற்றங்களை எடுத்து வந்து நாட்டுக்கு ஒரு நல்ல பெரியாக அதான் முக்கியம். கல்பதால் உங்களுக்கு மட்டுமில்லை, நாட்டுக்கு நல்ல பெரியாக, குடும்பத்தில் நல்ல ஒரு பிள்ளைகளாக, நண்பர்களுக்கு நல்ல ஒரு நன்றியாக
இப்படியான விஷயங்கள் வந்து நாங்கள் ஆளையால் உதவி செய்வதன் மூலம் ஒரு ஆளுக்கு ஒரு உதவி செய்வதன் மூலம் எல்லோரும் சேர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றமான நிலைக்கு எடுத்து சொல்லலாம். என்னை பார்த்தா நான் இங்கே வந்து இவ்வளவுதான் படித்தேன். அதுக்கு பிறகு நான் இங்கே இருந்து யுத்த நிலைமை காரணமாக கலர் அந்த நேரத்தில் இல்லாமல் பிறந்திருக்க மாட்டீர்கள். இங்கு பல கெடுபிடிகள் நடைபெற்றன. அந்த நேரத்தில் அநேகமான தமிழர்கள் நாட்டை விட்டு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அதனால் நாங்கள் போய் இந்த நாட்டினுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கோம். ஆனால் இந்த நாடு ஒரு சிறந்த ஒரு அருமையான நாடு, நிறைய வளங்கள் இருக்கிறது. ஒரு நாட்டுக்கு போக வேண்டிய தேவையே இல்லை. இங்கேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்பொழுது சந்தோஷமாக ஒற்றுமையாக மக்கள் ஒரு ஒற்றுமையாக வாழக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அதில் வந்து நாங்கள் நல்ல விஷயத்தை செய்து நல்ல தொழில் நுட்பங்களை கற்றுக்கொண்டு வாழ்வதன் மூலம் சிறந்த ஒரு பிரஜையாக வாழ்வோம் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். ஏதாவது நீங்கள் கேள்விகள் ஏதாவது கேட்கிறீர்களா? இல்லை, நான் பார்த்தேன் கடைபிடிக்கிற நல்ல O லெவலில் நல்ல ரிசல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க, தயாரிச்சிருக்கீங்க. அப்படி எல்லாருக்குமே நல்ல உங்களை பார்க்கவே தெரிகிறது. எல்லோரும் நல்லாக கற்றுக்கொள்கிறீர்கள். இந்த பாடசாலையை கற்பிப்பதன் மூலம் ஆசிரியர்கள் பெற்று தருவதை நீங்கள் வேலையில் போய் வீட்டை போய் இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு இன்னும் கொஞ்சம் டைமை கூட போட்டிங்கன்னா நேரத்தை போட்டிங்கன்னா அதை படுத்துறதுக்கு அடுத்த நாள் வரைக்கும் இன்னும் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய அப்படி கற்பதன் மூலம் உங்களுக்கும் ஒரு ஆர்வம் உண்டாகும். இன்னும் கணக்கு படிக்கும், நாங்கள் சிறப்பாக செய்யப்போம், விளங்கி படிப்போம், படிக்கிறது எல்லாத்தையும் விளங்கி படிப்போம். அது ஆசிரியரிடம் கேட்டு காரணங்களை என்ன காரணத்துக்காக செய்யுங்க. எல்லா பெண்களையும் தெரியாத நீங்கள் கேட்கணும். அதுக்கு பயப்படக்கூடாது. டீச்சர்ஸுக்கு கையோடு எடுத்து கேட்கலாம். அந்த ஒரு கலாச்சாரத்தை வளர்க்கக்கூடாது. தெரியாத பொண்ணால் டீச்சர்ஸுக்கு பயந்து கேள்வி கேட்கக்கூடாதுன்னு கூடாது. உங்களுக்கு தெரியாததை கேட்கலாம், வெக்கப்படக்கூடாது. பக்கத்தில் இருக்கால் அகடி பண்ணுறது சொல்கிறதுக்காண்டி வெக்கப்படக்கூடாது. அப்படி வெக்கப்பட்டோம்னா நாங்கள் படிக்கிறாரு. சரிங்களா? அது நீங்கள் உங்களுக்கு தெரியல கேட்கணும். நண்பர்களிடம் கேட்கலாம். நண்பர்களிடம் சொன்னாங்க டீச்சர்ஸ் கம்யூனிகேட்டில் கேட்டு தெரிஞ்சோட நல்ல தெரிஞ்சோட மூலம் நீங்கள் உங்களை கிளியர் பண்ணிக்கலாம். எங்கெந்த நாட்டின் பிரச்சனைகளை வச்சுக்கொண்டே முன்னோராக எங்கெந்த எஜுகேஷனோ ஒவ்வொரு கவர்மெண்ட் எஜுகேஷன் அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் வெளிநாட்டு தரப்புக்கு எங்களால் மாற்றிக்கொள்ள முடியும். ஒவ்வொருத்தராக சேஞ்ச் பண்ணலாம். அந்த நிலப்பாட்டுக்கு வர ஒவ்வொரு மாணவர்களும் வருவாங்கன்னா என்ன செய்யலாம்? நல்ல கல்வி வந்து நாங்கள் எங்களுக்கு இங்கே எல்லா படங்களையும் வெளிநாட்டை நாங்கள் முயற்சி எடுப்போம். முயற்சி எடுக்கிற மட்டுமில்லை, இங்கே அதாவது தொழில்நுட்பம் நீங்கள் கூகுள் பண்ணால் எந்த விஷயத்தையும் கற்றுக்கொள்ளலாம். இப்போ ஏஐ டெக்னாலஜி விஷயத்தை இங்கே தெரியாது. உங்களோட வாட்ஸ்அப்பில் போய் ஏஐயில் வாட்ஸ்அப்பில் தெரிஞ்சுட்டாங்க. அது ஏஐயில் போய் கேளுங்க. சொல்லி இங்கிலீஷில் போடும் கூட எல்லாமே அது முழுக்க சொல்லப்படும். அப்படி அது மட்டும் இல்லாத நீங்கள் எல்லாருமே உங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்குது. அவை எல்லாருமே நீங்கள் முன்னேறுவதன் மூலம் இந்த நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கடந்து செல்லலாம். இங்கே நாங்கள் வெளிநாடுகளுக்கு போய் எது செய்ய வேண்டிய தேவை. இந்த நாட்டில் இப்போ சுருக்கிற நல்ல அரசு ஒன்று வந்திருக்கு. இந்த அரசு வந்து நேர்மையாக ஊழலுக்கு ஒரு அரசு இருக்குது. சகலரும் இங்கேயே படித்து ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு இந்தியில் ஒவ்வொருத்தருக்குமே நல்ல கலன் இருக்குது. எல்லாரும் இயற்கையாகவே எல்லாத்தையும் தரமான கல்விகளுக்கு மக்களும் அதே மாதிரி சொல்கிறேன். எல்லாருமே கடந்த பன்னெண்டு பகுதிகள் பழக்கங்கள் பழகாமல் நல்ல பழக்கங்கள் நல்ல பகுதியாக இருக்குது. நல்ல அறிவுகளை கற்றுக்கொள்வதன் மூலம் சிறந்த ஒரு வாழ்க்கையை இங்கேயே அமைக்கப்படலாம். எதிர்காலத்தில் நல்ல ஒரு சுபிட்சமான நாடாக சொல்வார்கள். சிங்கப்பூர், மலேசியா, அதிகார நாடுகளுக்கு சமமாக அல்லது அதற்கு கூடுதலாக விடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அதுக்கு நல்ல தலைமைத்துவம் தலைவர்கள் அடையும்பொழுது எல்லாரும் சேர்ந்து பிள்ளைகள் எதிர்கால பிள்ளைகள் இங்குள்ளதான் இந்த நாடே காத்திருக்கிறார். பிள்ளைகளும் வாழ்வதற்கும் சிறந்த ஒரு நாட்டை கொண்டிருக்கலாம். எல்லாருக்கும் நல்ல மீன் இருக்குது. நிறைய டீச்சர்ஸ் எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே முறையில் அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அது வந்து கோர்ஸுக்கு வந்து தயாரிப்படுறோம். டிகிரி படிக்கக்கூடிய மற்ற நாடுகள் பார்த்து இது அதை நாங்கள் எல்லாருமே கட்டுப்படுத்தக்கூடிய வசதி. மற்றது சில விஷயங்கள் நாங்கள் வசதி இல்லாத பிள்ளைகள் இருந்தால் அதை நாங்கள்
குழந்தைகள் மக்கள் ஃபேமிலியும் உதவி செய்ய அதற்குள்ள எடுத்துக்கலாம். நான் இந்த வடக்கு சில கடற்கரை எடுப்பது முன்னுக்கு எல்லாருமே முன்னிருக்கோம். அவர்களுக்கு இருப்பாங்க நன்றி. அவர்களை பாராட்டுவதோடு மற்ற பிள்ளைகள் சளைத்தவர்கள், நீங்கள் சளைத்தவர்கள் இல்லை, அவர்களை பார்த்து நீங்கள் அவர்களுக்கு செய்யவில்லை, நீங்களும் பாராட்டு வந்து எல்லாருக்கும் ஒரு வல்லமை இருக்கும். அதில் அதை ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும், அதை காட்டிருக்கணும். இந்த எக்ஸாமில் போய் அதை வேறு குழப்பம் கொண்டு இல்லாமல் அந்த விளையாட்டு சுத்தமாகவும் அவர்கள் படித்ததை அப்படியே தேனிக்குள்ளாக உங்களுக்கு தேனிக்குள்ளாக போய் எழுதி தள்ளிக்கணும். அது எல்லா வேலையும் செய்யலாம். உங்களால் வீழால் மட்டும்தான் செய்யணும், எல்லாரும் செய்யலாம். அதான் போய் சொன்ன மாதிரி எல்லா வேலையும் அந்த சக்தி இருக்குது. நீங்கள் எல்லாரும் அடுத்த கூட யோசிக்கணும். அந்த பெஞ்ச் மார்க் அந்த அந்த அளவுக்கு நீங்களும் உயர்த்தணும். உங்களை உயர்த்தி கொண்டு உயர்த்த போது நீங்களும் ஒரு சிறந்த ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதால நுழைவாயில் போகக்கூடிய, அதாவது இதில் வந்து எல்லாத்தையும் அப்படித்தான் விஷயம் இந்த ரிசல்ட்ஸ் எடுக்கிறத நிறைய பார்க்கணும். மொழியாக காட்டணும். எனக்கு உங்களுக்குள்ளேயே இருந்திருப்பாரு திறமையில் கனவியில் தான் கொடுக்கக்கூடிய என்றால் எக்ஸாமில் செய்யாது வாழ்க்கையில் இதை கட்டிக்காரன்னு சொல்ல மாட்டேன். எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்ச மூலையில் இருக்கிற எல்லாத்தையும் படித்து போட்டு அதனால பெரிய கொடுத்துருக்கோம். நீங்கள் புத்தகத்தை பார்க்காம தேவையான எழுதித்தாள் எல்லாத்தையும் அதுக்கு தெரியாமல் அங்கே வச்சு போட அப்படியே புத்தக கரெக்டாக தெரியும். சுற்றுற பேப்பரில் தான் எழுதி அதுக்கு ஆன்சர் பண்ணி ஆன்சர் இப்போ கூட நான் இப்போ கூட நான் செய்யலாம். இந்த போல நான் அங்கே போயிட்டு இதாக இருந்தால் அங்கே அவர் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தா நான் அது யூடியூப்ல வரும். அது மட்டும் இல்லாமல் உலகையை செய்வதே தொழில் பண்ண நல்ல வாழ்க்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறப்பாக தொடர்ந்தும் அவர்களை போல நல்லாக்களும் கட்டிக்கார முறையெல்லாம் வந்து நாங்கள் வாழ்க்கை நம்ம அடுத்த மூலமாக நான் மூலமாக வாழ்க்கை விரைவாக இருக்கிறேன்னா அங்கே வந்து கட்டுமான துறையில் கட்டுமான துறையில் வெளிக்கொண்டு வரதுக்கு மாறி வெளிக்கு வர மாட்டேங்குது. ஸோ அதுக்கு நீங்கள் அதுக்கு வந்து வெக்கப்படாதுல நீங்கள் வந்து சில விஷயங்கள் போய் நான் வந்து நினைச்ச வாழ்க்கையில் இந்த ஹொபி வந்து எனக்கு வெளியில் கொண்டு சண்டை கொண்டு வைக்கிறது எல்லாம் சர்ப்ரைஸ் உங்களோட மக்கள் படிக்காத ஸ்ரீ உறவு அவர்கள் நான் வாழ்க்கை படிக்கிறேன் புரியுது. அதெல்லாம் நான் வேறு வேறு விஷயத்தில் ஈடுபட்டிருந்தவங்க எங்களுக்கு இந்த ஹோபியை கொண்டு வழியில் கொண்டு வர நீங்கள் கூட எதிர்ப்பு நீங்களாம் காண்பிக்கலாம் கேம்ஸ் காண்பிக்கலாம். அதாவது நன்றி 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 நன்றி. படிக்கார் இப்படித்தான் இப்படி ஒரு கேட்ட உடனே நான் படிச்சு வேறு யாருக்கு ஏதாவது செய்யப்படல. உங்களுக்குள்ள திறமையை யாருக்கு கொண்டு போகிறீங்க
இன்றைக்கு வருஷத்தில் முதலாவது நடக்கிற ஒரு திறமையாரா சாப்பிடல வேறு யாரா அந்த டீச்சருக்கு தெரியுமா வேறு இப்படி படிக்கிறேன்னு தெரியுமா தெரியுமா வெரி குட் வெரி குட் அப்படிங்குள்ள பேச்சு திறமை இருக்கு ஒரு ஆளுக்கு ரைட் அந்த திறமைகள் இங்கே அடுத்த பாய்க்கிற மேலும் அதுதான் நாங்கள் முதல் சொன்னது உங்களுடைய திறமைகளை கண்டுபிடிக்கணும் இலங்கை அரசாங்கத்தால் டீச்சர்ஸ் தொழில்வாய்ப்பு கொடுக்கப்படும் ஆசிரியர் தொழில்வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதுக்கு நான் எழுத்து பரீட்சைக்கு சென்று அதில் வந்து நான் இன்டர்வியூ நேர்முக பரீட்சைக்கு தெரிவாகி போனேன். அந்த நேர்முக பரீட்சையில் இந்த ஊழல்கள் சம்பந்தமாக எனக்கு அந்த இடத்துல பிரைவேட் கிடைக்கிறது. அதுக்கு பிறகு 2007ஆம் ஆண்டு மட்டும் நான் ஒரு சில கம்பெனிஸில் வேலை செஞ்சு மறு பண்ணி வீட்டில் இருந்து அதுக்கு பிறகு இந்த தொழிலை எனக்கு கையில் எடுத்தது. முதலாவது கடவுள் ஆசீர்வாதம். அடுத்தது வந்து இன்றைக்கு நான் எனக்கு ஒரு ஆசிரியர் பதவி கிடைக்கல. ஆனால் இன்றைக்கு நான் எனக்கு கூட ஒரு 15 ஆசிரியர்களுக்கு இன்றைக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு காரணம் நான் சொன்னது கூட என்ன பேர் தம்பி பார்த்தீங்களா அவர் கணக்க இஞ்சோ வா நல்ல படம் எல்லாம் கறி வச்சுக்கிறார். இதெல்லாம் நீங்கள் கறீங்களா கட்டிக்காரன் இங்கே வேறுங்கோ. அவரோட பல்வேறு திறமைகள் இருக்கிறதா இல்லை படம் கறி இருக்கிறார் பாட்டு படிப்பார் கட்டிக்காரன் வா பென்சிலால் கறிக்கிறீங்களா இல்லை கலரும் பண்ணிக்கிறீங்க. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றுக்கு இருக்கிறீங்களா? டைம் கிடைக்கிற நேரம் இது வேற எங்கேயும் பப்ளிஷ் வேற கூட இதுகளில் பப்ளிஷ் பண்ணுறீங்களா ஃபேஸ்புக் அல்லது இப்போ சும்மா இது ஃபைலுக்காக வச்சுக்கிறீங்க? இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி இவர் ஸ்கேன் பண்ணி அதை நீங்கள் எங்கேயாவது இதில் போட வேணும் இல்லை உங்களோட ஆர்ட் ஒர்க் இல்லை நல்லா இருக்கு. என்ன படம் பார்த்தீங்களா வேணும் படம் பார்த்துறீங்களா நீங்கள் யார் நீங்களா இல்லாமல் அவர் தான் கிடைக்கிறாரு. என்ன ஏதாவது நீங்கள் செய்யலாமா ஒரு கருது? இது இங்கே உள்ள வகுப்புகள் பாருங்கள். இந்த பாடசாலை அதிபர்களுடைய இடம் இது. எனது நண்பன் விஜயானந்தன் அவர்களுடைய டியூட்டரி உண்டு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுதான் அந்த மாணவன் அங்கே இருக்கிறார். அவருடைய நண்பர்களோடு நிற்கிறார். இல்லை நில்லுங்க, அவர் நீங்கள் நில்லுங்க, எல்லோரும் நில்லுங்கோ. அவரை நீங்கள் அடையாளம் பற்றிருப்பீர்கள். உங்களிடம் ஏதாவது அவருக்குரிய நிறைய திறமைகளை கொண்டுள்ளார். சித்திரம் வரைவது, பாடுவது, டான்ஸ் ஆடுவார். நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க என்ன. ஸோ யூ கோட் அ ரைட் பர்சன் ஹியர். ஹி வில் கண்டாக்ட் யூ. ஓகே. மற்றது நியூ இயர் முதலாவது நாளுடைய எல்லா டீச்சர்ஸும் வந்திருக்கணும். டீச்சர்ஸ் எல்லோரும் கொஞ்சம் பேர் என்ன இன்றைக்கு நிற்கிறாக்கள் மட்டும். எந்த ரோட்டில் போய் கொண்டிருக்கலாம்.
விஜயானந்த் இந்த பீச் பக்கம் போக சொன்னீங்க இதால் போகல பீச் இங்கே தானே வரும் அதில் போனால் க்ரௌட் என்ன அப்பா இது போட்டுட்டே டெவலப்டியே ஹைவே அது ஒரு டெவலப்டி ஹைவே இது கடல் மட்டம் கூடக்க தாண்டி வரும் என்ன சுனாமிக்கு வந்தது ஏன் இதுக்குள்ள ஒரு இப்போ ஹவுஸ் போட் மாதிரி ஒன்றும் போடாமல் விட்டுக்கிறாங்க இப்போ போட் சர்வீஸ் போட்டு ஆக்கள் டூரிஸ்ட் மாதிரி மீன்கள் கொண்டு விற்பாங்க அந்த சைக்கிள் கூட இல்லை எல்லாம் ஃபிஷிங் போட் இல்லை டிரான்ஸ்போர்ட் இல்லை டிரான்ஸ்போர்ட்டுக்கு இல்லையே சுமார் ஒரு சின்ன போட் போட்டு ஆக்கள் வந்து பார்க்கலாம் என்ன ஏரி ஏரின்னு சொல்கிறது அந்த ஆறு இல்லை ஆறு டேக் இவர் இந்த டூரிஸ்ட் மாதிரி ஆக்கள் எல்லாம் இதுக்கு இந்த இடம் விருப்பமாக இருக்கும் அந்த பக்கத்துலேருந்து வருது கடல் இதில் ஒரு போட் சர்வீஸ் வந்து போட்டால் இப்போ கழனி கங்கைக்குள்ளால போகலாம் கழனி கங்கை மட்டும் போகலாம் அதில் இருக்கா இது ஃபேமஸான ஹோட்டல் மாமியில் இது வந்து ஹெந்தல பீச் நினைக்கிறோம் ஹெந்தல பீச் நான் ஒரு நாளும் வந்தில்லை தான் கொழும்பில் நிறைய இடங்கள் பார்க்க இருக்கு நாங்கள் என்ன கொழும்பிலே நிறைய இடம் இருக்கு மச்சான் பார்க்குறோம் இது ஹெந்தல பீச் நல்ல குவாய்ட்டாக இருக்குது இன்றைக்கு நாங்கள் விஜயானந்தனோட வந்துக்கிறோம் ஹெந்தல பீச்சுக்கு ஆபர் தெரியுது என்ன போர்ட் சிட்டி பாருங்கள் அதில் போர்ட் சிட்டி தெரியுது இப்போ கொஞ்சம் க்ளவுடாக இருக்கிறபடியாக அவ்வளோ பெரிய கிளியர் இல்லை ஆனால் தெரியுது அதில் ஷிப் ஒன்று வந்து நிற்குது போர்ட் சிட்டி அங்கே குளிக்கக்கூடிய நல்ல அமைதியான ஒரு கடற்கரை எந்தலை நன்றி விஜயானந்தன் இன்று நீங்கள் எங்களை அழைத்து இங்கே எல்லா இடத்தையும் காட்டினதுக்காக உண்மையில் நான் எதிர்பார்க்கல இப்படி வத்தலை இவ்வளவு பெரிய ஒரு விசீரமான ஏன்னா எந்தில் நான் இங்கே இருந்தது கொழும்பில் இருந்து நாங்கள் அந்த நேரத்தில் எங்களுக்கு இந்த யுத்த கெடுபடியால் ஒன்றும் அசையலாது இப்போ பார்க்க நல்ல ஆசையாக இருக்குது இப்படி இடம் அருமையான இடங்கள் இப்போ நாங்கள் நிற்கிறது எந்தலை பீச் பாருங்கோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட அபிப்பிராயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் கூட நீங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க நான் இப்படி போடுற சேனல்கள் உங்களுக்கு வந்தடையும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு விடை பெற்றுக்கொள்கிறேன் நன்றி. இத்துடன் இந்த பதிவை முடித்துக்கொள்ளலாம். என்னோட இன்றைக்கு இந்த இதுக்கு வந்த இந்த ட்ரிப்புக்கு வந்த என்னுடைய சிங் மாத்தையாவுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி சிங், அதுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்வோம். மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். ஓகே, நாங்கள் இந்த ஓட்டோலாம் வந்திருக்கிறோம். இப்போ போகிறோம். திரும்ப மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பாருங்கள், இது நல்ல வியூ உண்டு. போர்ட் சிட்டி தெரியுது. இங்கே ஒரு கொலம்பு சிட்டி தெரியுது. நல்ல அழகான ஒரு டிரைவ் உண்டு. சின்ன சின்ன பீச்சஸ் இருக்குது. அழகான காட்சி, கடற்கரையோரமாக இருக்குது. கொழும்புக்கு வாராக்கள் கட்டாயம் இது வந்து பார்க்க வேண்டிய ஒரு பீச் ரோடு. வத்தலை ஃபுல்லாக முழுக்க தமிழாக்கள்.
வந்து முழுக்க தமிழ் படம் தான் ஓடும். அப்படி பெரிய ஒரு இடம் வத்தலைன்றது. ஓ இந்தியா மாதிரி இருக்கு. வத்தலை ஜங்ஷன், இது வத்தலை ஜங்ஷனு. இதில் ஓட்டோ இதில் வளைஞ்சு கிளஞ்சி தான் ஓட வேணும். நீங்கள் 2 கிலோ 10 பேரோட பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரம் பாருங்க.